வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ரேமா வேத வகுப்புகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். We welcome every one of you for the Friday Rhema Bible study in the name of the Lord Jesus Christ. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good and his mercy endureth forever. கண்களை மூடுவோம். Let us close our eyes. பரலோகத்திற்கு நேராக கரங்களை உயர்த்துவோம். Lift up your hands to the heaven. இயேசுவின் இரத்தத்தை அறிக்கை பண்ணுவோம். Let us plead the precious blood of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இந்த நாள் கூட்டம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக I request our brother Duke to lead us in prayer. Thank you, Heavenly Father, for the blessed day, O Father, Lord Jesus. Hallelujah. இந்த நல்ல மாலை நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. Yes, Lord Jesus, with the plan and purpose of Master, you appointed this day. ஆண்டவரே, ஒரு நோக்கத்தோடும் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காகவும் இந்த நாளை எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறீர். Thank you for the blessed day you have given, and you are going to do, Lord, your work, O Father, Lord. ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர், உம்முடைய சித்தத்தை செய்ய போகிறீர். It is you, Lord, who is going to speak through thy servant. நீர் தான் ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக பேச போகிறீர். Let him stand upon your anointing, O Father, and preach the word, O Father. Let not the flesh manifest over there. Let your spirit reveal the things to thy servant. வார்த்தை வரும்பொழுது ஆண்டவரே அது மாம்ச பிரகாரமாக அல்ல, ஆண்டவரே ஆவியால் நிரப்பப்பட்டதாய் அதன் பேரிலே வெளிவர வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். Let it go with power and authority from thy servant's mouth, O Father. வார்த்தையின் வல்லமையும் அதிகாரத்தோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Let it be confirmed with miracles and wonders, O Father, for the people those been watching online. ஆன்லைனிலே பார்க்கிறவர்களுக்கும் ஆண்டவரே வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அற்புதங்கள் அடையாளங்களின் மூலமாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். We ask everything in your mighty, precious, matchless name of our Lord and Savior Jesus Christ. எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாக விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் சொல்லுங்கள். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
இன்றைக்கு கூட வெள்ளிக்கிழமை கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நேரலையில் பார்க்கிற உங்களையும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் எப்பவுமே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். எப்படி ஆசீர்வதிப்பார்? குறுக்கு வழியிலே ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. அவர் நீதியின் பாதையிலே ஆசீர்வதிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. அதன் தலைப்பின் கீழாக, நீதியின் பாதை என்ற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். இதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். Proverbs chapter 12 verse 28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. In the way of righteousness is life, and in the pathway thereof there is no death. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை எங்களுக்கு நீர் பெற்றுக்கொடும். நீர் அப்படி கொடுக்கும் பொழுது அது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது கிரியை செய்யும், அது பலனை கொடுக்கும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட வார்த்தை தத்ரூபமாக மாறும். எங்கள் மன கண்கள் திறக்கப்படட்டும். வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே, பிதாவின் ஆவியானவரே உங்களுக்கு உள்ளாக இருந்து பேசுவார் என்று வேதம் சொல்கிறதே. நாங்கள் குறைவுள்ளவர்கள், நீர் நிறைவானவர். அந்த நிறைவானவர் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறதே. நீர் பேசும், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற ஆண்டவரே வார்த்தையின்படி நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக, இந்த நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதம் சொல்கிறது பாருங்க, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லையா. அப்போ நீதியின் பாதை என்று ஒன்று இருக்கும் பொழுது அநீதியின் பாதை என்று இருக்கத்தான் செய்கிறது. முதல்ல பாசிட்டிவாக நீதியின் பாதை என்பதை பார்ப்பதற்கு முன்பாக அநீதியின் பாதை என்ன என்பதை பார்த்து அதுக்கு பிறகு நீதியின் பாதையை பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா புரியும். 12ஆம் வசனத்தை பாருங்கள். அதே 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. The wicked desireth the net of evil men, but the root of the righteous yieldeth fruit. பாருங்க, துன்மார்க்கனுடைய அந்த துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறானாம், ஆனால் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். வேதம் சொல்கிறது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அப்போ நீதியின் பாதை இருக்கும் என்றால் அநீதியின் பாதையும் இருக்கதான் செய்கிறது. அந்த பாதையில் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரணம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அநீதியின் பாதையில் மரணம் உண்டு, மரணம் உண்டு. நீதியின் பாதை, அநீதியின் பாதை. இந்த நாளின் செய்திக்கு தலைப்புக்கு என்ன கொடுக்க விரும்புகிறேன் என்றால், நீதியின் பாதை, தி பாத் ஆஃப் த வே ஆஃப் ரைச்சஸ்னஸ். ஒரு 2-3 சம்பவத்தை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்கள் என்ன நடக்கிறது. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், தாவீது ராஜாவுக்கு வயதாகிவிட்டது. தாவீது ராஜா 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். தாவீது ராஜா வயது சென்ற விர்த்தா பிரியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை என்று வேதம் சொல்கிறது. Now King David was old and stricken in years, and they covered him with clothes, but he got no heat. அப்போ தாவீது ராஜாவாக இருந்து வயதாகி போகிறது. அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது, அதற்கு முன்பாக என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள்? சூனேம் ஊராளாகிய அபிஷாக்
அபிஷாகை கண்டு அவளை கொண்டு வந்து அவளுக்கு பணிவிடை செய்ய வைக்கிறான். அவள் மிகுந்த அழகுள்ளவள் என்று வேதம் சொல்கிறது. அந்த பெண் 4ஆம் வசனம், அந்த பெண் வெகு அழகாக இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு அழகான பெண்ணை கொண்டு வந்து பணிவிடை செய்ய வைக்கிறார்கள். ஆனாலும் தாவீது அவளை அறியவில்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த நேரத்தில் இதற்கு இப்பேற்பட்ட அவனால் முடியாத நேரத்தில் தாவீது ராஜா வயதாகிவிட்டது. அந்த நேரத்தில் அதோனியா என்று சொல்லப்படுகிற அவனுடைய மகன்தான். அவள் யாருக்கு பிறந்தவன் என்றால் 5ஆம் வசனம் சொல்கிறது, ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் என்று வேதம் சொல்கிறது. ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா. அதோனியா என்ன செய்கிறான்? ராஜ்யபாரத்தை அவன் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறான். தகப்பனால் முடியவில்லை. அந்த நேரத்தில் இவன் தானாகவே ராஜ்யபாரத்தை நான் தான் ராஜா அப்பா என்று சொல்லி எடுத்துக்கொள்ள பார்க்கிறான். இவன் யார் என்றால் அப்சலோம் என்று சொல்லப்பட்ட தன்னுடைய அண்ணனுடைய தம்பி இவன். அப்சலோம் யார்? இந்த அப்சலோம் அவனே என்ன, தகப்பன் உயிரோடு இருக்கும்போதே இவன் தம்பியாவது தாவீது ரொம்ப வயது சென்ற பிறகு அவன் ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொள்ள பார்க்கிறான். ஆனால் தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுதே அப்சலோம் என்ன செய்கிறான்? அங்கே வருகிறார்கள். தாவீது இடத்துல குறைகளை சொல்ல, நியாயம் கேட்க வேண்டும் என்று வருகிறார்கள். வரும்பொழுது என்ன பண்ணுவான்? வழியிலே நிறுத்திடுவான். வழியிலே நிறுத்தி என்ன செய்வான்? அவர்களை கட்டி அணைப்பான். ஒரு முத்தம் கொடுப்பான். கொடுத்து என்ன செய்வான்? உங்கள் குறைகளை என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் அதை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அவனுக்கு முன்பாக ஓடுவதற்கு ஒரு 50 குதிரை வீரர்களை தயார் பண்ணுறான், காலாட்களை தயார் பண்ணுறான். இப்போவும் ஒரு விஐபி வந்தால் எப்படி ஓடுறாங்க, முன்னால் செக்யூரிட்டி கார்டெல்லாம் ஓடுறாங்க. அப்படி இவன் சம்பாதிக்கிறான். ஏறக்குறைய இஸ்ரவேலர்கள் அங்கிருந்தவர்கள் இவன் பக்கத்தில் சாயிறாங்க. அவன் நல்ல அழகுள்ளவன் என்று வேதம் சொல்லுது. அவனை பற்றி வர்ணிக்கும் பொழுது அவனோட குறையே இல்லையா. இப்படி சம்பாதிக்கும் பொழுது இவன் என்ன செய்கிறான் பாருங்கள். தாவீதோடு இருந்த நல்ல கவுன்சிலர்ஸ் இருந்தான். அகித்தோப்பியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு கவுன்சிலர் இருக்கிறான், ஆலோசனை சொல்றவன் தாவீதுக்கு. அவன் இவனோட சேர்ந்துக்கிறான். ஆசாரியர்கள் சேர்ந்துக்கிறாங்க, சில பேர் படை தளபதி சேர்ந்து கொள்றான். தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுதே இது நடக்கிறது. என்ன செய்கிறானா பாருங்கள், 2 சாமுவேல் 16:17 பாருங்க. And Absalom said to Hushai, Is this thy kindness to thy friend? Why wentest thou not with thy friend? அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ? உன் சிநேகிதனோடே நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். அதற்கு முன்பாக பாருங்கள், அப்சலோம் தனக்கு இஷ்டமானதை செய்கிறான், தன் தகப்பனை எதிர்க்கிறான். அது நிமித்தமாக தாவீது மிகவும் சஞ்சலப்படுகிறான். பாருங்க, பெரிய போர் வீரன், கோலியாத்தை எதிர்த்தவன், என்ன படை எதிர்த்து வந்தாலும் அதற்கு எதிர்கொண்டு போகிறவன், ஒரு சிங்கம் போல. ஆனால் சொந்த மகன் எதிர்த்து வரும்பொழுது அப்படி கூணி குறுகி போகிறான். என்ன செய்வதுன்னு தெரியல. என்ன செய்கிறானாம்? வேதம் சொல்கிறது, வெறும் காலில் நடந்து தன் அரண்மனையை விட்டு நடந்து போகிறான். 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்கள். 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை, தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறிப்போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். And David went up by the ascent of Mount Olivet and wept as he went up, and had his head covered, and he went barefoot, and all the people that was with him covered every man his head, and they went up weeping as they went up. சொந்த மகன் எதிர்த்து வரும்பொழுது தாவீது ஒன்றும் செய்ய முடியல.
இது நீதியின் பாதையில் அவன் வந்து அந்த ராஜ்யபாரத்தை அடைய முற்படவில்லை. அநீதியின் பாதையில் போய் அந்த ராஜ்யபாரத்தை எடுக்க பார்க்கிறான். தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுதே தாவீதின் சிங்காசனத்தை அடைய பார்க்கிறான். அப்சலோம் இன்னொன்று தாவீது கேள்விப்படுறார். 31ஆம் வசனத்தை பாருங்க. அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். And one told David saying, Ahithophel is among the conspirators with Absalom. And David said, O Lord, I pray thee, turn the counsel of Ahithophel into foolishness. என்னன்னா இதை கவனிங்க, அகித்தோப்பேல் ஒரு ஆலோசனை கொடுத்தா அது அப்படியே நடக்கும், நல்ல ஆலோசனையாக இருக்கும். அகித்தோப்பேல் போய் அப்சலோமோட சேர்ந்துக்கிறான். இந்த மனுஷனுடைய ராஜ்யபாரம் முடிஞ்சிடுச்சு, நான் அவனுடைய மகனோடு சேர்ந்து கொள்கிறேன். பாருங்க எவ்வளவு தவறு நடக்குது பாருங்க. தகப்பன் இருக்கும்போது அவன் தப்பான முறையில் ராஜ்யபாரத்தை எடுக்க பார்க்குறான், அவனோடு சேர்ந்து கொள்கிறான் அகித்தோப்பேல். அகித்தோப்பேல் போய் சேர்ந்தான் உடனே தாவீது ஒன்றுமே சொல்லலை. என்ன செய்கிறான்? கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுறான், தேவனிடத்தில் கேட்கிறான், கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். ஏனென்றால் அவன் ஆலோசனை கொடுத்தா அதன் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தாவீதை எப்படி போய் மேற்கொள்ளலாம், பிடிக்கலாம் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லி கொடுக்குறான். இந்த நேரத்தில் இப்படி போனால் உங்கள் தகப்பன் பயந்துடுவார், திடுக்கிட செய்யலாம், போய் தனியாக ஒருவனை அவரை கொன்று விடலாம் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த ஆலோசனை நிலை இருக்கல. ஏன்னா தாவீது செய்த இந்த ஜபத்தை ஆண்டவர் ஆலோசனையை பைத்தியமாக உண்மையாக மாற்றிவிட்டார். அதுக்கு பதிலாக வேற ஆலோசனை எடுத்துக்கொள்கிறான் அப்சலோம். எடுத்துக்கின மாத்திரத்தில் அந்த காரியம் வாய்க்காதனால அப்சலோம் போய் மரித்தே போகிறான், செத்து போகிறான். தகப்பன் இருக்கும் பொழுதே அநீதியின் பாதையிலே சென்று அந்த ராஜ்யபாரத்தை எடுக்க பார்த்த அப்சலோமின் முடிவு என்ன தெரியுங்களா? 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18th chapter 9 verse 9. And Absalom met the servants of David, and Absalom rode upon a mule, and the mule went under the thick boughs of a great oak. And he said, caught hold of the oak, and he was taken up between the heaven and the earth, and the mule that was under him went away. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்பொழுது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு கர்வாலி, பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. என்ன நடக்குது பாருங்க. தவறான வழியில் அநீதியின் பாதையிலே சென்று தகப்பனை தள்ளிவிட்டு ராஜாவாக முயன்ற அப்சலோமின் நிலைமை, தன்னுடைய முடி வந்து அவ்வளவு சுருளாக இருக்கும், பெரிய அதிகமாக இருக்கும். அதுவே அவனுக்கு கண்ணியாக போயிடுச்சு பாருங்க. கர்வாலி மரத்தின் கீழே போகும் பொழுது அப்படியே மாட்டிக்குது, தலை தொங்குறான். தான் ஏறின மிருகம் போய்விட்டது. நீதியின் பாதையிலே ஒன்றை சுதந்திரிக்க வேண்டிய ஒருவன் அநீதியின் பாதையிலே சென்று அடைய முயற்சிக்கும் பொழுது என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? அவனுடைய தம்பி அதே போல பாருங்க என்ன செய்யறான். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் இவன் யார்? ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன். அவன் என்ன செய்யறான்? நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் 5ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். Then Adonijah the son of Haggith exalted himself, saying, I will be king, and be prepared him chariots and horsemen and 50 men to run before him. முன்னால் ஓடுறதுக்கு ஆட்களை சம்பாதிக்கிறான். தகப்பன் அங்கே முடியாமல் இருக்கிறான்.
அநீதியின் பாதை. என்ன நடக்கிறது? ஏன் இப்படி? நான் நினைச்சேன், எப்படி இது தாவீதுடைய பிள்ளைகள் தானே, தகப்பன் தாவீது தானே, ஒருவன் நல்லா இருக்கிறான், ஒருவன் தீமையா இருக்கிறானே. பாருங்க, சத்துரு எப்படி தன்னுடைய வித்தை எப்படியாவது உள்ள விடுறான் பாருங்க. தொடர்ந்து வருது பாருங்க. காயின் ஆபேலை பாருங்க. ஆபேல் கர்த்தருடைய வித்து, ஆதாம் இல்லையா, அங்க கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் காயினோ பொல்லாங்கானுடையவன் என்று வேதம் சொல்லுது. அது அப்படியே பேரலா வருது பாருங்க. அப்போ தாவீதுக்கு பிறந்தவன் தான். ஆனால் தாவீது என்ன செய்திருக்க வேண்டும்? அதை செய்யல. என்ன செய்யல? அடுத்த வசனம் அதுக்கு பதில் சொல்லுது. 6ஆம் வசனம், அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கொணிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். And his father had not displeased him at any time in saying, why hast thou done so? And he also was a very goodly man. And his mother bare him after Absalom. பாருங்க, தகப்பன் நீ இப்படி செய்வானேன். நல்ல தகப்பனா இருந்தா பிள்ளை தவறு செய்யும் போது கண்டிக்கணும். நீ செய்யறது தப்பு, இஷ்டத்துக்கு விட்டுட்டா அது பிள்ளை இல்லையே. இன்றைக்கு காலகட்டங்கள் எப்படி இருக்கிறது? சோஷியல் மீடியாவில் பிள்ளைகள் அடிமையாக இருக்கிறாங்க. போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பாருங்க. சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸில், விலையுறந்த கார், போர்ஷ் கார், அதை கொண்டு வந்து அவனுக்கு வயசு 14 வயசோ என்னதான் சொல்கிறாங்க இல்லையா? ஏன் 18 வயதுக்கு அப்புறம் தான் நீ வண்டி கார் ஓட்டணும்னு கற்றுக் கொடுக்குறான். அப்போ தான் அந்த மூளை வளர்ச்சி இருக்கும், மற்றவளை மதிக்க தெரியும், எது ஆபத்து இருக்கும். 17 வயசு அவனுக்கு ஏறக்குறைய. அவன் போய் ஐடியில் வேலை செய்கிற ஒரு 2 பேர் வர்றாங்க பைக்கில், அவர்களை சாகடித்தான். அப்போது தகப்பனுக்கு தெரியாதா இது? கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கலை. கடைசியில் அப்பா போய் நிற்கணும், அம்மா போய் நிற்கணும் ஸ்டேஷனில். பிள்ளையாண்டானை பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுது. அதுக்குன்னு அடிக்கணும்னு சொல்லலை. வார்த்தையால் கூட நல்ல என்ன சொல்லுவாங்க, நல்ல மனுஷனுக்கு ஒரு வார்த்தை, நல்ல மாட்டிற்கு ஒரு அடி போதும். இந்த காலத்தில் நல்ல சொல்லவே பயப்படுறான் பிள்ளைகளிடத்தில். அப்போது பிள்ளையை கண்டிக்கவே இல்லை. தகப்பன் நீ இப்படி செய்வான் என்று அவனை ஒரு காலம் கணிந்து கொள்ளதில்லை. பாருங்க, தாவீது கர்த்தருக்கு இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லனுடைய பிள்ளையின் நிலைமை பாருங்க. ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? அதோனியா அநீதியின் பாதையில் தன் அண்ணனை போல அநீதியின் பாதையில் ராஜ்யபாரத்தை அடைய முயற்சிக்கிறான். என்னெல்லாம் செய்கிறாங்க? போய் அங்கே விருந்து பண்ணுறான். இருக்கிற அத்தனை பேரையும் அழைக்கிறான். இவனுடைய சகோதரர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் அழைக்கிறான். எல்லாரையும் அழைத்தவன் யாரை அழைக்கல? சாலமோன் அழைக்கல. சாலமோன் மாத்திரமல்ல, நாத்தான் தீர்க்கதரிசி அழைக்கல. தாவீதோடு யார் தளபதி அவனை அழைக்கல. அவனுக்கு நல்லா தெரியுது யாரு அநீதி உள்ள மக்கள் என்று. அதை பாருங்க, அது அந்த இனத்தோடு தான் சேருது. அவர்களை மாத்திரம் அழைக்கிறான். அழைச்சி விருந்து பண்ணுறான். விருந்து பண்ணது மாத்திரமல்ல, அங்கே பெரிய கொண்டாட்டமே நடக்கிறது. அப்போ பாருங்க, அநீதியாய் போய் அந்த சுதந்திரிக்கிற நேரம் வரும்பொழுது யார் தலையிடுறது? ஆண்டவர் தலையிடுகிறார். எப்படி? இப்போ நீதியின் பாதையில் என்ன நடக்கிறது என்று பாருங்க. நீதியின் பாதையில் அநீதியத்தினால் வந்தது அங்கே என்ன? மரணம். நீதியின் பாதையில் ஜீவன் இருக்கிறது, அங்கே மரணம் இல்லை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு.
சத்திய வேதம் சத்தியத்தை தான் போதிக்கும். நீதியின் பாதையிலே ஜீவன் தான் இருக்கிறது. அந்த பாதையில் மரணம் இல்லை என்று சொல்லுகிறது. அப்போ மரணம் அப்சலோமுக்கு ஏற்பட்டது, அது அநீதியின் பாதை. அதே போல பாருங்க, அதோனியா நீதியா தேடல, அநீதியா தேடுறான். அகித்தோப்பேல் சொல்லி கொடுத்த ஆலோசனை மிகவும் பொல்லாதது, மிகவும் பொல்லாதது. அது அப்படியே அப்சலோம் செய்கிறான், அருவருப்பானது, அதை செய்கிறான். அப்போ தவறான நடக்கைகள், தவறான காரியங்கள் வந்து அநீதியாய் ஒன்று அடைய முயற்சிப்போம் என்றால் அது ஆபத்தில் தான் முடியும், அது மரணத்தில் தான் முடியும். ஆனால் நீதியின் பாதையில் தேடுகிறது பாருங்க என்ன நடக்கிறது. தீர்க்கதரிசி 10ஆம் வசனத்தை பாருங்கள். இப்படி அந்த அதோனியா ஒரு கொண்டாட்டத்தை வைத்து அவன் ராஜாவாக முயற்சிக்கிறான் என்று யாருக்கு தெரியல? பத்சேபாளுக்கு தெரியல, தன்னுடைய மகன் சாலமோனுக்கு தெரியல. சாலமோன் இளையனா இருக்கிறான், சின்ன பையனா இருக்கிறான். ஆண்டவருடைய கிருபை சாலமோன் மேல் இருந்தது. தாவீதுக்கு அடுத்து சாலமோன் தான் ராஜாவாகான் என்று தாவீது அங்கே உடன்படிக்கை பண்ணி கொடுத்திருக்கிறான். பத்சேபா இடத்துல உடன்படிக்கை தேவன் பார்த்திருக்கிறார், பத்சேபாளுக்கா தெரியல. பாருங்க, இன்னசென்ட்டா எங்க இருந்தாலும் சரி, உங்களுடைய காரியங்கள் நியாயமாக இருக்கும் என்றால், நேர்மையாக இருக்கும் என்றால், தேவனோடு அந்த உறவு இருக்கும் என்றால், அநீதி ஆய் வந்து அந்த ஆட்சியை பிடிக்க நினைத்தாலும், அநீதியாய் வந்து அந்த சிங்காசனத்தில் உட்கார நினைத்தாலும் வாய்க்காமல் போகுது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. பாருங்க எப்படி தேடுறாங்க பாருங்க, என்ன நடக்கிறது. தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. இன்விடேஷன் கொடுத்தா எல்லாருக்கும் தானே கொடுக்கணும். But Nathan the prophet and Benaiah and the mighty men and Solomon his brother he called not. இதே கதை தாவீது வாழ்க்கையில் நடந்துச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து நிற்கிறாரு, பலி செலுத்த வந்திருக்கிறாரு. எல்லாரும் தானே இருக்கணும் வீட்டில், இல்லையே. அங்கே ஒரு பாரபட்சம் இருக்கிறது. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், அவன் போய் ராஜாவாகவானா? அவன் எதுக்கு? அப்படிதான் நினைச்சாங்க. ஆனால் வந்ததே அந்த மனிதனை அபிஷேகம் பண்ணதான். சாமுவேல் வந்ததே தாவீதை அபிஷேகம் பண்ணதான். இவர்கள் எல்லாரும் சகோதரர் எல்லாரும் எங்க இருந்தவங்க? ஆர்மியில் இருந்தவங்க, பலசாலிகள், உயரமானவர்கள். ஆனால் தெரிந்து கொள்ளுதல் எங்க இருக்குது பாருங்க, தாவீது கிட்ட இருக்குது. அது வர்ற வரைக்கும் தன்னுடைய தீர்க்கதரிசியை பந்திருக்க விடல ஆண்டவர். அப்படிதான் என்ன செய்கிறார் பாருங்க. அப்பொழுது 11ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா என்று கேட்கிறான். Wherefore Nathan spake unto Bathsheba the mother of Solomon, saying, Hast thou not heard that Adonijah the son of Haggith doth reign, and David our Lord knoweth it not? நீதியின் பாதையில் செல்றவர்களுடைய ஐக்கியம் எங்க இருக்குது பாருங்க. ஒரு தீர்க்கதரிசியோடு இருக்கிறது. அநீதியின் பாதையில் செல்றவர்களுடைய ஐக்கியம், அதுக்கும் சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அங்கேயும் படைத்தளபதி இருக்கிறான், ஆலோசனை சொல்லுகிறவன் இருக்கிறான். ஆனால் காரியம் வாய்க்கல. ஆனால் பாருங்க, நேர் வழி, நீதியின் பாதை, அதில் ஜீவன் இருக்கிறது. இவர்களுடைய ஐக்கியம் நாத்தான் தீர்க்கதரிசியோடு இருக்கிறது. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து நிற்கிறார். ஏமா இப்படி அவன் அதோனியா ராஜாவாகிறது உனக்கு தெரியலையா? ராஜாவுக்கு இந்த செய்தி தெரியுமா? 12ஆம் வசனம் சொல்கிறது, இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்பிக்கும்படிக்கு நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறான். Now therefore come, let me, I pray thee, give thee counsel, that thou mayest save thine own life
and thy life of thy son did Solomon. நல்ல ஆலோசனையை அங்கே தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு பத்சேபாள் போகிறார். கவனிங்க, தாவீது வயது சென்ற பொழுது சூனே மூராளாகிய அபிஷாகை கொண்டு வருகிறான். அவள் அழகுள்ளவள். பத்சேபாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவள் மிகவும் சௌந்தரியம் உள்ளவள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த உலக பிரகாரமான ராஜாக்கள் பாருங்க, இவள் அழகுள்ளவள். பத்சேபாளுடைய அவளிடத்தில் அந்த சௌந்தரியத்தை பார்த்து தான் மயங்குகிறான் தாவீது. ஆனால் இன்றைக்கு யார் அங்கே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறது? அபிஷாய் செய்து கொண்டிருக்கிறாள். மாறிப்போச்சு. ஆனால் இந்த உலக ராஜாக்கள் உலக பிறகு மனிதர்கள் தான். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த பரலோக ராஜா இருக்கிறாரே, தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் இப்படி மாற்றுகிறவர் அல்ல. அதனால தான் ஆண்டவர் தன் பிள்ளைகளாக நம்மை எடுத்துக்கொள்கிறார். நம்மை அந்நியரும் பரதேசிகளுமாக அல்ல. இப்போ ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த பத்சேபாளை போக முடியாது. இப்போ ராஜாவிடத்தில் அழகு குறைஞ்சி போச்சு. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் யாரையும் புறம்பே தள்ளுகிறவர்கள் அல்ல. எல்லோரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். உலக மனிதர்கள் பாருங்க, ராஜாவா இருந்தாலும் அவருடைய மாறிப்போச்சு எல்லாமே. அங்க இருக்கிறவர்கள் மாற்றம் செய்து விட்டார்கள். ஆனாலும் தீர்க்கதரிசி சொல்லுகிற ஆலோசனை கொண்டு இவள் போகிறாள். போய் சொல்லும் பொழுது சொல்லுகிறாள், 17ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே என்று சொல்கிறார். And she said unto him, My Lord, thou swearest by the Lord thy God unto thine handmaid, saying, Surely Solomon thy son shall reign after me, and he shall sit upon my throne. இப்படி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆலோசனை சொன்ன நாத்தான் தீர்க்கதரிசி ஒளிந்து கொள்ளவில்லை. சொல்லிட்டு அவர் ஒளிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீது ஒரு நாள் பாவம் செய்த பொழுது அவனிடத்தில் நேராக போய் தன் பாவத்தை இன்ன பாவத்தை செய்தான் என்று உணர்த்தியவன் நாத்தான் தீர்க்கதரிசி. ராஜா ஒருவேளை கொண்டுட்டான்னா பாவத்தை சொல்லும் பொழுது செய்திருக்கிறார்களே. ஒரு தீர்க்கதரிசி போய் ஒருவன் எரோபியாம் என்று நினைக்கிறேன், அவன் தூபம் காட்டி கொண்டிருக்கிறான், அவன் செய்யக்கூடாததை செய்கிறான். அப்போ இவன் போய் என்ன செய்கிறான், நீ செய்யக்கூடாது இதை சொல்லும் பொழுது அவனை பிடிகள் என்று கை நீட்டுறான். நீட்டின கை அப்படி நீண்டு போச்சு. அப்போ எதுக்கு பிடிக்க சொல்ற? அவனை கொல்லும்படியாக. நீ யாரா எனக்கு சொல்றதுக்கு? நான் ராஜாவாயிட்டேன், நான் என்ன ஒண்ணா செய்வேன். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி இதுக்கெல்லாம் பயப்படல. நேரா போய் நீ செய்த பாவத்தை இந்த பாவத்தை செய்தா என்று சொல்லும் பொழுது அவன் ஏற்றுக்கொள்கிறான், மனம் திரும்புகிறான். அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி நாத்தான் தீர்க்கதரிசி. இந்த ஐக்கியத்தை அப்சலோமுக்கும் அந்த அருமை தெரியல. அவன் தம்பி ஆகிய அபியத்தாரா அவனுக்கும் தெரியல. ரெண்டு பேருக்கு, அதோனியாவுக்கும் தெரியல, அப்சலோமுக்கும் தெரியல. ஆனால் பாவத்தை கண்டித்து உணர்த்தின அந்த தீர்க்கதரிசனுடைய வேல்யூ பத்சேபாளுக்கு தெரியுது, சாலமோனுக்கு தெரியுது. நேராக அந்த நேரம் பாருங்க என்ன பேசிக்கொண்டிருக்கையில் 22ஆம் வசனம் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 22. அவள் ராஜாவோடே பேசிக்கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான். எப்படி பாருங்க. And lo, while she had talked with the king, Nathan the prophet also came in. அதுதான் அந்த நேரங்கள் தேவனால் கொடுக்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் பாருங்க அப்படி அமைது பாருங்க. வந்தான். அது மாத்திரமல்ல, என்ன செய்கிறான், அது அந்த தீர்க்கதரிசி ராஜாக்கு அறிவிக்கிறார்கள், இப்படி தீர்க்கதரிசி நாத்தான் தீர்க்கதரிசி வந்திருக்கான் என்று. அப்படி அது உறுதிப்படுத்துகிறான். நாத்தான் தீர்க்கதரிசி உறுதிப்படுத்துகிறான்.
இதுதான் நீதியின் பாதை. அநீதியின் பாதையில் வந்ததற்கு மரணம் தான் வந்தது. அப்சலோம் மரிச்சு போயிட்டான். ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. நீதியின் பாதையிலே நாம் ஒன்றை தேடுவோம் என்றால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். தீர்க்கதரிசிகள் நமக்கு அங்க வந்து சிபாரிசு செய்வார்கள். அதுதான் இங்க நடக்குது. என்ன நடக்குது பாருங்க. அதன் பிறகு போய் சொல்றாங்க, எங்களெல்லாம் கூப்பிடல அங்க அதோனியா, மற்றவர்களை வைத்து அங்கே ராஜாவாக முற்படுகிறான் என்று சொல்லும் பொழுது 29ஆம் வசனம், அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தில் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்றான். Verse 30, even as I swear unto thee by the Lord God of Israel, saying, assuredly Solomon thy son shall reign after me, and he shall sit upon my throne in my stead, even so will I certainly do this day. 30ஆம் வசனத்தை பாருங்கள். என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று ஆணையிட்டான். Verse 29, and the king sware and said, as the Lord liveth, that hath redeemed my soul out of all distress. இதுதாங்க நீதியின் பாதை. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. அந்த பாதையில் மரணம் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது என்ன அடுத்த வசனம் சொல்கிறது, 31ஆம் வசனம், அப்பொழுது பத்சேபாள் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா என்றென்றைக்கும் வாழ்க என்றான். Then Bathsheba bowed with her face to the earth and did reverence to the king and said, let my lord king David live forever. சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது நல்லா கவனிங்க, தைல குப்பியை கொண்டு அந்த அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுது. ஆனால் தாவீதை அபிஷேகம் பண்ணின பொழுது தைல கொம்பை கொண்டு அபிஷேகம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுது. சாலமோனை கூட பாருங்க என்ன சொல்லுகிறது பாருங்கள். அதே முதல் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆசாரனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். And Zadok the priest took an horn of oil out of the tabernacle and anointed Solomon, and they blew the trumpet, and all the people said, God save King Solomon. வெறும் தைல குப்பி கொஞ்சம் எண்ணெயை ஊத்தல ஆண்டவர். தாவீதுக்கு தைல கொம்பை கொண்டு அபிஷேகம் பண்ணினார். சாலமோனை அந்த கொம்பை கொண்டு அபிஷேகம் பண்ணினார். ஏன் பத்சேபாள் மதிக்கப்படவில்லை? ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. அவள் ஊரியாவினுடைய மனைவி. கேவலமாக தான் பார்த்திருப்பாங்க. மறக்கப்பட்டாள், புறக்கணிக்கப்பட்டாள். தன் மகன் இளைஞனும் சிறு வயது சாலமோன், அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் தெரிந்து கொள்ளுதல் அங்கே இருந்தது. அப்போ தேவன் ஒன்றை தெரிந்து கொள்வார் என்றால், அவர் நடத்துவார் என்றால், அது நீதியின் பாதையாயிருக்கும். அந்த பாதையிலே மரணம் இல்லை, அதிலே ஜீவன் உண்டு. அங்கே ஜீவன் கட்டளிடப்பட்டது. அதோனியா நினைச்சான் தவறான வழியில போய் அதை அடையலாம் என்று. அப்சலோமை குறித்தும் தவறான பாதைகள், செய்யக்கூடாததை செய்கிறான். பொல்லாங்கான் இருதயத்தை மாற்றி வைத்திருக்கிறான். தாவீதும் பொறுப்பில் தவறார் பாருங்க. அவனை கண்டிக்கல. ஏன் இப்படி செய்தன் கேட்கல. கேட்கணும். பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கும் போது எதற்கு இதை செய்கிறாய், எதை இப்படி செய்கிறாய், தவறு செய்யும்போது கேட்காத பெற்றோர் எதற்கு கேட்க வேண்டும் இல்லையா? அப்போ நீதியின் பாதையை தெரிந்து கொண்ட இந்த பத்சேபாள் அங்கே அந்த ஆசாரனோடு சேர்ந்து அதை கேட்கும் பொழுது அதிலே ஜீவன் உண்டாயிருக்கிறது. அதுக்கு பிறகு வாசித்தீங்கன்னா அந்த அதோனியா கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட மாத்திரத்தில் போய் ஓடி போய் என்ன செய்கிறான், ஆலயத்தில் உள்ள அந்த கோம்பை பிடிச்சிக்கிறான். அங்கே போனால் அதை பிடிச்சிட்டா சாகடிக்க மாட்டாங்க.
அது சாலமோனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. சாலமோனுக்கு சொன்ன உடனே அவன் உத்தமனாக இருந்தால் அவன் பிடிச்சின்னு போட்டோம், அவனை கூட்டிடுவான்னு சொல்லி கூப்பிடுறான். அழைத்து கொண்டு வந்த போது சொல்கிறான், ஒன்றுமே கேட்கல, நீ வீட்டுக்கு போ என்று சொல்லி விடுகிறான். அவன் வீட்டுக்கு போன மாத்திரத்தில் அவனுடைய எண்ணங்கள் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது அவனுக்கு. ஆனாலும் அவன் மனம் திரும்பலை. அவன் அநீதியின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறான். வாசத்தை பார்த்தீங்கன்னா, அபிஷாய், சூனேம் ஊராளாகிய அபிஷாய் தன் தகப்பனுக்கு பணிபடை செய்து கொண்டு வந்து இருக்கிறவள், ஒரு தாய் ஸ்தானம். அவளை பத்ஷாவல் இடத்துல கேட்டு அனுப்புகிறான் சாலமோன் எடுக்கிற, அவளை எனக்கு திருமணம் செய்து வைக்க சொல்லு. அப்போ சாலமோன், அவன் ஞானி இல்லையா சாலமோன், இப்படி கேட்ட மாத்திரத்தில் ராஜ்யபாரத்தையும் நீ கேட்கிறாயோ, தாய் வந்து கேட்ட உடனே ஒத்துக்கிடுவான்னு நினச்சிட்டான். கேட்கிறாயோ என்று அன்றைய தினமே அவன் சங்கரிக்கப்படுகிறான். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அநீதியாய் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கும் என்றால் ஆண்டவர் அதில் தலையிடுவார். உங்களுக்காக வழக்காடுகிறவர் அவர். பத்சேபாள் அன்றைக்கு மறக்கப்பட்டிருந்தாள் என்றால் சூனேம் ஊராளாகிய அபிஷாய் அங்கே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் அழகுள்ளவள். பத்சேபாள் ஒரு நாளிலே சௌந்தரியம் உள்ளவளாக இருந்தாள். ஆனால் அன்றைக்கு சௌந்தரியம் எங்கே போச்சு? ஆனால் தேவன் தலையிடும் பொழுது உங்களுக்கு நியமிக்கப்பட்டவைகள், தேவன் முன் குறித்தவைகள் நீதியின் பாதையிலே உங்களுக்கு அடைய செய்வார். சாலமோன் வாழ்ந்த நாட்களிலே தேசம் அமைதியாக இருந்தது, யுத்தம் இல்லாது இருந்தது. தகப்பன் கட்ட முடியாத ஆலயத்தை சாலமோன் கட்டினான். சாலமோன் கட்டினான். அவனுடைய பிற்காலத்தை நான் பேசவில்லை. பாருங்க, ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவர்கள், அவர்களை தெரிந்து கொண்டு அங்கே நிலைநாட்டுகிறாள். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அதிலே மரணமில்லை. இருக்கிற இடங்களை நாம் எழுந்து நிற்கலாம். உங்களுடையதை அநீதியின் பாதையில் யாராவது முயற்சிக்கிறார்களா அடைய வேண்டும் என்று? தோற்று போவார்கள். ஏனென்றால் தேவன் நீதி உள்ளவர். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைராக்கிய வாஞ்சையாய் செயல்படுவார். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அதிலே மரணம் இல்லை. In the way of righteousness is life, and in the pathway thereof there is no death. மரணமில்லை, மரணமில்லை. ஆண்டவர் நம்மை ஜீவனுக்காக படைத்தார். ஆதாம் இந்த மகிமையின் சரீரத்தை இழந்து போனான். ஆனாலும் தேவன் கிருபையாக களி மண்ணினால் உருவாக்கி சரீரத்தை கொடுத்தார். அப்பேற்பட்ட நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒருவேளை உங்களுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிறதோ மறந்து விடாதீர்கள். அவர்கள் ஜெயம் எடுக்க முடியாது. அந்த களிப்பு கூட கொஞ்ச நேரம்தான். அப்சலோமுடைய களிப்பு கொஞ்ச நேரம்தான். அதோனுடைய களிப்பு கொஞ்ச நேரம்தான். கேள்விப்பட்ட போது அவனுக்கு எல்லாம் அங்கே இருந்த கூட்டம் எல்லாம் விலகி போயிடுச்சு, ஓடிட்டாங்க. அப்படிதான் உங்கள் சத்துருக்கள் சிதறிக்கப்படுவார்கள். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஏனென்றால் நீதியின் பாதையை தெரிந்து கொண்ட உங்கள் மேல் அவருடைய கிருபை, இரக்கம், தயவு இருக்கும். அந்த நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. எங்களுக்கு வழிகாட்டியாக, எங்களுக்கு அடைக்கலமாக, பாதையை சபை பண்ணும்படியாக எங்களோடு கூட இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை, இன்றைக்கு எங்கள் ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினீர், அதற்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் அடைய வேண்டிய, நம்முடைய பிள்ளைகள் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் குறுக்கு வழியிலே
தவறான வழியிலே அநீதியின் பாதையிலே வந்து அடைய நினைக்கும் பொழுது அவைகளை நீர் பார்த்துக் கொள்கிறீர். நீதியுள்ள நியாயாதிபதி, உம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறீர். வரவேண்டிய சுதந்திரத்தை, அடைய வேண்டிய ராஜ்யபாரியத்தை எப்படி சாலமோனுக்கு கொடுத்தீரோ, அதற்கு உதவியாக நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பினீரோ, அப்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு வாசல்கள் திறக்கப்படட்டும். சத்துருவால் பூட்டப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. வியாதிகள் அகன்று போகட்டும். தேவன் நியமித்த காரியத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக எதெல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அவைகள் அவர்கள் மேல் பலிப்பதாக, அப்படியே நிறைவேறுவதாக. நல்ல சுகம், பலன், ஜீவன் என்றால் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அந்த ஜீவன் நீர்தானே. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறதே. நீர் ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனின் அதிபதி நீர். இந்த ஜீவன் பரிபூரணப்படட்டும். பிள்ளைகள் எதையெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படட்டும். ஆண்டவரே, சத்துரு உட்புகுதல் இருக்கக்கூடாது. இழந்ததை திருப்பி கொடுப்பீராக, திருப்பி கொடுப்பீராக. இழந்த சமாதானம், சுகம், பலன் திருப்பி கொடும். விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். உம்மை நாங்கள் நம்பியிருக்கிறோம். நீ நடத்துகிற பாதை நீதியின் பாதையாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதில் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அதை உறுதிப்படுத்தும்படியாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை நீர் செய்துதானாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இந்த வேத ஒப்புகள் எங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களோடு பேசினபடியால் நன்றி. ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், ஆடியோ வீடியோவில் உதவி செய்கிற பிள்ளைகள், நல்ல கவுன்சில் மெம்பர்ஸ், இவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாம உயர்த்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஜீவன் உமக்காக நாங்கள் பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். கர்த்தாவே, இருளே பயங்கள் நீக்கிடும், விழிக்கும் மட்டும் தூதரின் காவல் இந்திடும். 「